ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம எக்கனாமிக்ஸில் யூனிட் 7 அலகு பணம் பார்க்க போகிறோம். இந்த அலகை பொறுத்த வரையில் 7 தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது. முதலாவது பணம் என்றால் என்ன, அதன் பண்புகள் மற்றும் அதன் தொழிற்பாடுகள். ரெண்டாவது பணத்திற்கான கேள்வி. மூணாவது பண நிரம்பல். நாலாவது பொதுவிலை மட்டம், பணவீக்கம், பணச்சுருக்கம் கோட்பாடு, இது சம்பந்தமான ஒரு பகுதி இருக்குது. அஞ்சாவது நிதி அமைப்பு ஒன்றின் தொழிற்பாடுகள் மற்றும் நிதி கருவிகள், நிதி சந்தை தொடர்பான தகவல். ஆறாவது தேர்ச்சி மட்டம் இலங்கை மத்திய வங்கி, அதன் தொழிற்பாடுகள். ஏழாவது வணிக வங்கியின் தொழிற்பாடுகள். இந்த 7 தேர்ச்சி மட்டங்களையுமே மெயினாக உங்களுக்கு பார்ட் 2ல் கேட்டு வாரது இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் வரலாம், வணிக வங்கியின் தொழிற்பாடுகள் மற்றும் அதோட சில கணக்குகள் தொடர்பான ஐடியங்கள் அது வரும். பொதுவிலை மட்டம் அல்லது பணவீக்கம் அல்லது கோட்பாடுகள் இது தொடர்பாகவும் விலைச்சீட்டம் தொடர்பாகவும் தான் மெயினாக உங்களுக்கு பார்ட் 2ல் ஃபோக்கஸ் பண்ணுது. பணத்திற்கான கேள்வி, பண நிரம்பல், பணத்தின் பண்புகள், இதெல்லாம் பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் சம்டைம்ஸ் வரலாம். பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் விலைச்சுட்டன், பணவீக்கம், பணச்சுருக்கம் தொடர்பான. இப்போ பணத்திற்கான பண்புகள், பணம் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து சிம்பிளாக பாடமாக்கிறாலும். ஆனால் பணவீக்கம், பணவீக்கத்தில் கோட்பாடுகள், விலைச்சுட்டன் இதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தியரி நல்லா விளங்கினே தான் ஆன்சர் எடுக்கலாம். ரைட். இப்போ முதலாவது தேர்ச்சி மட்டத்தை பாருங்கள். பணம், பணத்தின் வகை மற்றும் பணத்தின் தொழிற்பாடுகள். இதில் கைட் வச்சு தான் நான் இந்த வீடியோ போய்க்கிட்டீங்க. உங்களுக்கு நோட்ஸ் தேவையாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது, அல்லது லிங்க் இருக்கும். அதுக்கு நீங்கள் மெசேஜ் போட நோட்ஸ் தருவேன். நோட்ஸ் இதில் யூடியூப்பில் போடலாது காப்பிரைட் டிக்கிறது காரணமாக கைடு வச்சு தான் கொண்டு போவேன். நீங்கள் நோட்ஸ் தேவையாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட நான் நோட்ஸ் அனுப்பிடுவேன். ரைட். கீழே பாருங்கள், பணம் என்றால் என்ன. பணம்னு சொன்னால் ஒரு நம்மளுக்கு ஒரு பொருள் அல்லது தேவை அல்லது விருப்பம் இருக்கும் தானே. அந்த தேவை அல்லது விருப்பத்தை நிறைவு செய்கிறதுக்காக நம்ம ஒரு பொருளையோ அல்லது சேவையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு பொருளையோ சேவையை பெற்றுக்கொள்வதுக்கு நம்ம அந்த பெற்றுக்கொள்ள நபருக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பரிமாற்றாக கொடுக்கணுமே. அப்படி கொடுக்கும்போது அவரும் அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கொடுக்குறத, இப்போ நம்ம 1 கிலோ அரிசியை வாங்கிட்டு நம்ம அதுக்காக அவருக்கு திருப்பி ஏதாச்சும் கொடுக்கும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும். அவ்வாறு பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொடுப்பன ஊடகம்தான் பணம். இந்த பணத்தோட வரைவிலக்கணத்தை பாருங்கள். பண்டங்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது கொடுப்பன ஊடகமாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் பணமாக கருதப்படும். 2 விஷயம் மெயினாக சொல்லிக்கிறான். என்ன, கொடுப்பன ஊடகமாக ஒன்று பயன்படும், ரெண்டாவது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம கொடுக்கும்போது அடுத்த தரப்பை ஏற்றுக்கொள்ளணும். ரைட். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் பணமாக கருதப்படும். இந்த வரைவிலக்கணம் வந்து மெயினாக எதை வச்சு அந்த வரைவை வந்து உருவாக்கிறோன்னா, பணத்தின் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும் அப்படின்னு ஒரு தொழிற்பாடை வச்சு தான் இந்த வரைவிலக்கணம் உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட். இது விளங்கித்தானே. ரெண்டாவது பாருங்கள், பணத்திற்கான பண்புகள். இது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேயே படிச்சுப்பீங்க. சிம்பிள் விஷயம். பணத்திற்கான பண்புகள்னு சொன்னால் ஒரு தாள் அல்லது சில்லறை நாணயம், ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. ஒரு தாள் அல்லது சில்லறை நாணயத்தை நீங்கள் பொதுவாக வச்சுக்கொள்ளுங்க. பாடமாக தேவையில்லையான்னு சொன்னால் அது நிறைய பேர் எக்ஸாமில் போய்ட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணுற விஷயங்கள். என்னென்னு சொன்னால் லேசான விஷயம் தானே சொல்லி மண்டைக்கு ஃபுல்லாக ஏற்றுறது, அங்கே போய்த்து பார்த்தா மறந்துடுறது. அதனால சும்மா ப்ராக்டிக்கலாக நீங்கள் மனசில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். பணத்தின் பண்புகள். பணம் தான் இது. ஒரு தாள் சில்லறை நாணயம், ஒரு 100 ரூபா தாள் எடுப்புமே. இந்த 100 ரூபா தாள் நேற்றா பிரிண்ட் அடிச்சுமா, இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு 3 பிரிண்ட் அடிச்சுப்பா. அப்போ நீண்ட கால் வாழ்வுத்தன்மையுடையது. 100 ரூபா தாள் மாதிரியே 20 ரூபா தாளிக்கிற, 50 ரூபா தாளிக்கிற, 1000 ரூபா தாளிக்கிற. ஸோ சிறு சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடியது. பெருமதி நிலையானதாக இருக்கிறது. பெருமதி நிலையானதாக இருக்கிறதுன்னு சொன்னால் தங்கத்திட்ட நேற்று 1 பவுன் வேறு விலை, இன்றைக்கு 1 பவுன் வேறு விலை. ஆனால் நேற்று 20 ரூபா தான், இன்றைக்கு 20 ரூபா தான். பண வீக்கத்தையும் பெருமதி நிலையாக இருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. பெருமதி நிலையாக இருக்கிறதா முகப்பெருமதி. 20 ரூபா இன்றைக்கு 20 ரூபா தான், நாளைக்கு 20 ரூபா தான், நாளான்னு 20 ரூபா தான். ரைட். பெருமதி நிலையானதாக இருந்தது. சட்ட ரீதியான அங்கீகாரம். சட்ட ரீதியான அங்கீகாரம்னு சொன்னால் நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டா அந்த பொருளை தன் தரப்பினர் இந்த பணத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அது ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ரைட். சட்ட ரீதியான அங்கீகாரம். ஓரினத்தன்மை. 20 ரூபா எல்லா 20 ரூபாயுமே ஒரே மாதிரி தேங்க, எல்லா 50 ரூபாயுமே ஒரே மாதிரி தேங்க, எல்லா 1000 ரூபாயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட். இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தால் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லேசாக கொண்டு போய்த்திடும். இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருத்தல், அந்த மாதிரிலாம் பணத்தின பண்புகள். இன்னொன்று போலி பணத்தை உருவாக்க முடியாது. ஃபேக் மணி, கள்ள நோட்டு அதெல்லாம் அடிக்க முடியாது. ரைட். போலி பணத்தை உருவாக்க முடியாது. இதெல்லாம் பணத்திட பிரதான பண்புகள். நீங்கள் ஃபுல்லாக அப்படி மனப்பாடம் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு பணம்னு சொன்னால் ஒரு 50 ரூபா தாளை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதில் பண்புகள் என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்களா லேசாக அதுக்குரிய ஆன்சர் எடுத்துடுவீங்க. அடுத்தது பாருங்கள், பணத்தின் பிரதான தொழிற்பாடுகள் சொல்லிக்கிறேன்.
பணத்தின் தொழிற்பாடுகள் காரணமாகத்தான் பணம் வந்து எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரைட். பணத்தின் தொழிற்பாடுகள் 4: பரிமாற்று ஊடகமாக தொழிற்பாடல், பெறுமதி திரட்டாக தொழிற்பாடல், கணக்கீட்டு அழகாக தொழிற்பாடல், பிற்போட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்பாடல். பணத்தின் தொழிற்பாடுகள் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. சேம் கான்செப்ட், சேம் நோட்ஸ். அதே தான் பரிமாற்று ஊடகமாக தொழிற்பாடல்னு சொன்னால் ஒரு பொருளை நம்ம கொடுத்துட்டு அந்த பொருளுக்காக பரிமாற்றாக நம்ம என்ன சரி கொடுக்கணுமே அதுக்காக வேண்டி பயன்படுத்திட்டு பரிமாற்று ஊடகம். பெறுமதி திரட்டாகன்னு சொன்னால் நம்ம அந்த பணத்தை வந்து சேமிக்கிறதுக்காக பெறுமதி திரட்டாக. கணக்கீட்டு அழகாக தொழிற்பாடுன்னு சொன்னால் ஒரு பொருளுடைய பெறுமதியை அளக்கிறதுக்கு. ஒரு கிலோ அரிசி இவ்வளோ தான் ஒரு பெறுமதியை ஒன்று அளவிடுறதுக்காக கணக்கீட்டு அழகாக தொழிற்படலாம். பெறுமதி அளவு கருவியாக தொழிற்படல், அதுக்கு இன்னொரு பேர் தான் கணக்கீட்டு அழகாக தொழிற்படல். பிற்போட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படல் சொன்னால் கடன் கொள்வனவு, கடனில் பொறவு தாரன்னு சொல்லி கடனில் விற்கிறது, கடனில் கொள்வனவு செய்யுது, இதுக்காக பயன்படுற ஒரு தொழிற்பாடு தான் பிற்போட்ட கொடுப்பனவு கருவி. இப்போ பாருங்கள், பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல்னு சொன்னால் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போனால், பரிமாற்று ஊடகம்னு சொன்னால் பொருட்கள் சேவைகளினதும் உற்பத்தி காரணிகளினதும் கொடுக்கல் வாங்கல்களின் போது பணம் இடைத்தரகாக செயற்படுவதால் பணம் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுது. நம்ம பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளையோ அல்லது சேவையை வாங்குகிறோம், அந்த சேவைக்காக நம்ம திருப்பி ஒன்று கொடுக்கணும். அந்த இடைத்தரகாக, அந்த ஒரு வேர்ட் தான் மெயின். அந்த இடைத்தரகாக செயற்படுறதுக்கு பேர் தான் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல். இந்த பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதுன்ற ஒரு தொழிற்பாடை பற்றி தான் பணத்துக்கான வரைவிலக்கணம் உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், பணத்தின் பெருமான திரட்டாக தொழிற்படுதல் அப்படின்ற தொழிற்பாடு வாசித்து பாருங்கள். ஆபத்து மற்றும் வசதியினங்கள் இன்றி எதிர்கால தேவைகளுக்காக சொத்துக்களை சேகரித்து வைப்பதற்காக பணத்தை பயன்படுத்துவதால் பணம் பெருமான திரட்டாக தொழிற்படுகிறது என்பதால் கருதப்படுகின்றது. அதாவது நம்ம எதிர்காலத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி திடீர்னு தேவை ஒன்று ஏற்படும் தானே, அந்த தேவையை நிறைவு செய்கிறதுக்காக வேண்டி பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பேர் தான் பணத்தின் பெருமான திரட்டாக தொழில், அல்லது சொத்துக்களை கொள்வனவு செய்கிறதுக்காக சேமித்து வைக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ மெயினாக சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு அதனால் கருதப்படுவதுனால அதில் பணத்தின பண்புகள் இருக்கிறதானே, பெருமதி நிலையானதாக இருத்தல், நீண்ட கால வாழ்த்தன்மை, திரவத்தன்மை கூடியது. இதனால் வந்து பண்டத்தை சேமித்து வைக்கிறத விடவும் பணத்தை சேமித்து வைக்கிறதுல தான் எல்லாருக்கும் ஆர்வம் கூட. அதனால தான் பணத்தின் பெருமான திரட்டு அப்படின்ற பெருமான திரட்டா தொழிற்பாடு என்ற தொழிற்பாடு விளக்கப்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், அடுத்த தொழிற்பாடு பணத்துட்டு கணக்கீட்டாளராக தொழிற்படுதல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கீட்டாளர்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பெருமதிக்கு அந்த பெருமதியை அளவிடுறதுக்காக பயன்படுத்தப்படுற தொழிற்பாடு தான் பணத்தின் கணக்கீட்டாளராக தொழிற்படுதல். அதில் வாசித்து பாருங்கள், பணம் கணக்கீடு அழகொன்றாக தொழிற்படுதல் என்பதால் கருதப்படுவது அனைத்து பொருட்களினதும் சேவைகளினதும் சொத்துக்களினதும் பெருமானங்களுக்கிடையேயான வேறுபாட்டை அறிந்து கொள்வதனூடாக பரிமாற்ற செயற்பாடுகள் செயற்திறனுள்ள வகையில் நடைபெறுவதற்கு வழி ஏற்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பெருமதி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பெருமதியை கொண்டு இப்போ 1 கிலோ மாட்டிறைச்சியும் ஒரு மாடும் 1 கிலோ அரிசியும் ஒன்றாகுமா சேமாகுமா? பண்ட மாட்டில் அப்படி தான் செஞ்சாங்க, பெருமதின்ற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தேவையை நிறைவு செஞ்சால் சரி. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, பணம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பெருமதிக்கிற, அப்படி பெருமதி தான் தர நியாயம் ஒன்று கிடைக்கும். அதனால தான் பணத்தின் கணக்கீடு தொழிற்படுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்குமான பெருமதி வந்து அளவிடுறது தான் பணத்தின் கணக்கீடு தொழிற்படுது என்ற தொழிற்பாடு. பணம் பிற்போட்ட கொடுப்பணும்னு சொன்னால் நம்ம கடன் கொள்ளணும், அது மாதிரி இந்த கடனுக்கான விற்பனை, கடனுக்கான கொள்ளணும், இதன் போது பணத்திட்ட தொழிற்பாடாக பயன்படுறது தான் பணத்தின் பிற்போட்ட கொடுப்பணும். காலம் கடந்து செய்யப்படுகின்ற கொடுப்பன நடவடிக்கைகளை செயற்திறனுள்ள வகையில் நடைபெற செய்வதற்குள்ள ஆற்றலாகும். இன்றைக்கு வாங்கிட்டு 1 வருஷத்தால் நம்ம திருப்பி அந்த பணத்தை செலுத்துறது, இதுக்கு பேர் தான் பணத்தின் பிற்போட்ட கொடுப்பணும், கடன் அதுக்கு பயன்படுத்துது. வணிக நிறுவனங்கள் பண்டங்களை கடனுக்கு விற்பனை செய்யும் போதும் நிதி நிறுவனங்கள் கடன் வழங்கும் போதும் அக்கொடுப்பனவுகளை தீர்ப்பனவு செய்வதற்கு காலம் செல்கின்றது. நிச்சயமற்ற தன்மையோ ஆபத்தோ இன்றி அக்கொடுப்பனவுகளை முடித்துக் கொள்வதற்கு பணத்தின் பயன்பாடு காரணமாக முடியுமாகின்றது. ரைட். பணத்தின் பிற்போட கொடுப்போம்னா நம்ம பணத்தை வச்சு பொறவு கொடுத்து கொள்ளலாம். இதில் பணத்தின் பெருமதி குறைவோ பணத்தின் அழிவோ எதுவோ ஏற்பட போகிறது இல்லை. பணத்தின் பெருமதி நிலையாக இருப்பது பிற்போட்ட கொடுப்பனவு கருவி எனும் பணத்தின் தொழிற்பாடு மிகவும் செயற்திறனாக அடைவதற்கு காரணமானது. பணத்தின் பெருமதி நிலையானது எதிர்காலத்திலையும் 20 ஆண்டா அதே 20 தான். ரைட். பணத்தின் பெருமதி நிலையாகிறது தான் பிற்போட கொடுப்பனவுக்கு அடிப்படையாக அமைகின்றது. அடுத்தது பாருங்கள், பணத்தின் வகைகள். இதில் வந்து 5 வகை தந்திக்குது. சட்டமுறை பணம், வங்கி பணம், கிட்டிய பணம், பணப்பதிலீடு, இலத்திரனியல் பணம். சட்டமுறை பணம்னு சொன்னால்
நம்ம அன்றாட நடவடிக்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்ல 100% திரவத்தன்மையுடைய பணம் சட்டமுறை பணம் என அழைக்கப்படும். நாட்டினுள் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களையும் தீர்ப்பதற்கு அரசினால் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு மத்திய வங்கியால் வெளியிடப்படும் உலோக நாணயங்களும் தாழ் நாணயங்களும் சட்டப்பணம் என அழைக்கப்படும். இந்த சட்டப்பணத்துக்கு இன்னொரு பேர் தான் புழக்க பணம். ரைட். இந்த சட்டப்பணம் 100% திரவத்தன்மை காணப்படும். அதாவது பணத்தில் தொழிற்பாடு நாளைக்குதா அந்த நாளையுமே நிறைவேற்றக்கூடியது சட்டப்பணம். ரைட். அடுத்தது பாருங்க, கிட்டிய பணம் அல்லது அண்மிய பணம் அல்லது போலி பணம்னு சொல்றது. பெருமான திரட்டாக தொழிற்படுகின்றதெனினும் பரிமாற்று ஊடகமாக தொழிற்பட முடியாததுமான உயர் திரவத்தன்மையில இலகுவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சொத்துக்களே கிட்டிய பணம் என அழைக்கப்படும். கிட்டிய பணம் இலகுவாக பரிமாற்று ஊடகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நிலையான வைப்பை எடுத்துக்கொள்ளும். நிலையான வைப்பு ஒரு அண்மிய பணம் அல்லது கிட்டிய பணம் அல்லது போலி பணம். இந்த நிலையான வைப்பை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக பேசி கொடுக்க உள்ளங்களில் ஈடுபட முடியாது. சேமிப்பு வைப்பு, அந்த சேமிப்பு வைப்புனா அந்த புக்கு தான் தரும். திரைசேரி உண்டியல்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு இது தான் இங்கே. அந்த இதை வச்சு நீங்கள் நேரடியாக கொடுப்பனவில் ஈடுபட முடியாது. ஆனால் அதை கொண்டு போய் வணிக வங்கியில் கொடுத்தீங்களாலும் இலகுவாக நீங்கள் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். ரைட். இதுக்கு பேர் இலகுவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, ஆனால் நேரடியாக கொடுப்பனுக்கு பயன்படுத்த முடியாது. அப்படியேப்பட்ட பணத்துக்கு பேர் தான் கிட்டிய பணம் அல்லது போலி பணம். அடுத்தது பாருங்க, இதுக்கு உதாரணங்கள் வாக்குறுதி சீட்டு, செலாவணி உண்டியல் போன்ற உதாரணங்கள் இருக்கிறது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, பணப்பதிலீடு அல்லது பணப்பதிலி அல்லது பிரதி பணம். இந்த பேர்களை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்கனாமிக்ஸ்ல டேர்ம் வேர்ட்ஸ் முக்கியமானது. பணப்பதிலீடு அல்லது பணப்பதிலி அல்லது பிரதி பணம். பெருமான திரட்டாக தொழிற்பட முடியாது எனினும் தற்காலிகமாக பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும் கருவிகளே பணப்பதிலீடு எனப்படும். பெருமான திரட்டாக தொழிற்பட முடியாது, அதாவது ஒரு இலத்திரனியல் அட்டை தானே, கடன் அட்டை, வரவட்டை, கிளிக்கு தானே, இதை நம்ம சேமிச்சு வைக்கிறது. இந்த அக்கௌண்ட்ல நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கிறது வேற, இந்த கார்ட்ஸை நம்ம சேமிச்சு வைக்கிறது இல்லையா. அதனால தான் அதுக்கு பேர் பெருமான திரட்டாக தொழிற்பட முடியாது எனினும் தற்காலிகமாக பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும். கடன் அட்டைன்னு சொன்னால் அதில் நம்ம அக்கௌண்ட்ல காசு போட்டு வைக்கிறது இல்லை, அது கடனாக தான் யூஸ் ஆகும். ரைட். அந்த கடன் நம்ம தற்காலிகமாக பரிமாற்று ஊடகமாக பயன்படுத்திட்டு பொருள் நம்ம என்ன செய்வோம், பணத்தை போட்டுருவோம். ரைட். அப்படிப்பட்ட பணத்துக்கு பேர் தான் பணப்பதிலீடு அல்லது பணப்பதிலி அல்லது பிரதி பணம். குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தினால் தனிநபர்களுக்கு குறுங்கால கடன் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான கருவி ஒன்றாக கடன் அட்டையை குறிப்பிடலாம். கடன் அட்டைகள் தற்காலிகமாக பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தப்படும் ஊடகம் ஒன்றாம். தற்காலிகமாக பயன்படுத்திட்டு அது அந்த குறிப்பிட்ட கால வரையறைகளுக்கு நம்ம அந்த பணத்தை திருப்பி போட்டாலும். ரைட். கடன் அட்டைகள் பணமாக கருதப்படுவதில்லை. இதற்கு இருவிடயங்கள் காரணமாக அமைகின்றன. இந்த பாயிண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, கேள்விகளில் வரலாம். கடன் அட்டை அல்லது வரவட்டை ஏன் பணமாக கருதப்படுவதில்லை அப்படின்றது. பணத்தினால் நிறைவேற்றப்படும் சகல தொழிற்பாடுகளும் கடன் அட்டைகள் மூலம் நிறைவேற்றப்படாமை. சகல தொழிற்பாடுகள் 4 தொழிற்பாடு இருக்கிறது, 4மே நிறைவேற்றப்படும். கடன் அட்டையில் 4 தொழிற்பாடுமே நிறைவேற்றப்படவில்லை. கடன் அட்டையில் பெருமான திரட்டாக தொழிற்படாதவே தானே. ரைட். அதனால ஒரு தொழிற்பாடு மிஸ் ஆகுது அன்னைக்குல, அது பணமாக கருதப்படுவதில்லை. பாருங்க, கடன் அட்டை மூலம் வாடிக்கையாளனுக்கு வழங்கப்படும் உச்ச கடன் எல்லையை தாண்டிய பின்னர் மேலும் கடன் அட்டையை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பின் குறிப்பிட்ட நிதி நிறுவனத்துக்கு கடன் பணத்தை செலுத்த வேண்டும். பணமாக கருதப்படுவது நிதி நிறுவனத்திற்கு செலுத்தப்படும் பணமே தவிர கடன் அட்டை அன்று. நான் சொன்ன மாதிரி இப்போ வரவட்டையும் வரும். வரவட்டையில் நம்ம யூஸ் பண்ணுறது பேங்க்ல உள்ள அந்த வரவட்டைன்னு சொன்னால் நம்ம சேவிங் அக்கௌண்ட் கார்டு தானே, அந்த அமௌண்ட் மணியை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட் முடிஞ்சதாகும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கடன் அட்டை நம்ம கொடுக்கலவங்களுக்கு பயன்படுத்துறது இல்லை, அதில் உள்ள பணத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். எனவே கடன் அட்டை வரவட்டை கொடுப்பன ஊடகமாக கருதப்படுவது இல்லை. வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனம் ஒன்றில் குறிப்பிட்ட அளவான பணத்தொகை ஒன்றை வைப்பு செய்கின்ற போது தன்னியக்க டெலர் இயந்திரம் ஒன்றின் மூலம் மீண்டும் பணத்தை பெறுவதற்கு வேறு கணக்கொன்றுக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் வரவட்டையாகும். பேங்க்ல இருந்து நம்ம பணம் எடுக்கிறதுக்காக பயன்படுது வரவட்டை. அப்போ பாருங்க, கடன் அட்டை வரவட்டையா பணமாக கருதப்படுவதில்லை. ஏன்னு சொன்னால் அந்த வரவட்டையோ கடன் அட்டையோ நம்ம கொடுக்கல் வாங்கலுக்காக பயன்படுத்துறது இல்லை. அதில் காணப்படும் பணத்தை தான் அந்த அக்கௌண்ட்டில் அந்த கணக்கில் காணப்படுற பணத்தை தான் பயன்படுத்துகிறோம். அதனால வரவட்டை கடன் அட்டை பணமாக கருதப்படுவது இல்லை. அடுத்தது பாருங்க, இலத்திரனியல் பணம். இலத்திரனியல் முறைகளை பயன்படுத்தி பணத்தினை வங்கியில் வைப்பு செய்து மென்பொருள் ஒன்றினூடாக கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தப்படும் முறை இலத்திரனியல் பணமாகும். ஈசி பேங்க்,
இ பேங்கிங், ஈஸி கேஷ், பிட்காயின், கடன் அட்டை, வர வட்டி. நம்ம கடன் அட்டை வர வட்டி ஏடிஎம்ல போட்டு எடுக்கும்போது அது வந்து பணப்பதிலீடு. அதே நம்ம கடன் அட்டை வர வட்டி வச்சு இலத்திரனியல ஒரு சாஃப்ட்வேர் இப்போ ஆலி எக்ஸ்பிரஸ்ல ஒன்று ஆர்டர் பண்ணோம்னு சொன்னால் அந்த நேரம் நம்ம இலத்திரனியல தான் பயன்படுத்துகிறோம். ரைட், அந்த நேரம் வந்து இலத்திரனியல் பணத்துக்கு உதாரணமாக அது காட்டப்படுது. ரைட், இவை பணத்தின் தொழிற்பாடுகளை ஆற்ற முடியாதவை என்பதனால் பணமாக கருதப்படுவதில்லை. இலத்திரனியல் பணமும் பணத்தின் தொழிற்பாடுகள் ஆற்றுவதில்லை. இலத்திரனியல் பணம் அந்த அக்கௌண்ட்டில் காணப்படுற பணம் தான் அது வேறு, இலத்திரனியல் அட்டைகள் அது வேறு, இலத்திரனியல் பணம் வேறு. ரைட், இது வந்து பணமாக கருதப்படுவது காரணம் பணத்தின் தொழிற்பாடுகளை அது வந்து நிறைவு செய்யறதில்லை.